வெல்கம் டு சவுதி தமிழ் ஒன் சேனலூடாக நாம் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடியே நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், வைஃபை யூஸ் பண்ண நம்பர்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதாவது, நீங்கள் உங்களுடைய வைஃபை பாஸ்வேர்ட் நம்பர் மறந்து விட்டீர்களா? கவலை வேண்டாம். அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வைஃபை ஓனர் நம்பர் போட்டு தருவார்கள். அதாவது நீங்கள் இப்போ 4 பேர் 5 பேர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் கேட்டால் தர மாட்டார்கள். எனவே அந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு எனவே நம்பர்களை யாரும் தவறாக யூஸ் பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் ஊடாக நம்ம அந்த நம்பரை தெரிந்து கொள்ளலாம். அந்த அப்ளிகேஷனை வைத்து நீங்கள் விதவுட் வைஃபை பாஸ்வேர்ட் தேவையில்லை, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். எனவே நம்பர்களே, இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பரில் வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்பர்களை. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் சென்று QR கோட் ஸ்கேனர் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்பர்களே. QR கோட் ஸ்கேனர் டைப் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணினீங்கன்னா இப்படி தான் வர நம்பர்களே. அதில் வைஃபை QR ஸ்கேனர் கோட் நீங்கள் டைப் பண்ணாலும் வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் வரும், கிரியேட்னு வரும், ஸ்டோர் செட்டிங். நமக்கு ஸ்கேனர், இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் பாருங்கள் ஹலரின்றிங்க, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ளேஸ் வைஃபையை QR கோட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் இப்படி தான் நம்பர் வரும் பாருங்கள். இது நான் யூஸ் பண்ணுற வைஃபை நம்பர் பாருங்கள், டிவி லிங்க், அப்படியே டீட்டெயில்ஸ் வர நம்பர்களை. இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை வேறொருத்தர் வைஃபை ஓனர் வந்து உங்களோட ஃபோனுக்கு நம்பர் போட்டு தருவார். இப்போ நீங்கள் கேட்டால் யாரும் கேட்டால் தர மாட்டார். உங்களுடைய ஃபோனை வாங்கி நம்பரை போட்டு தருவார்கள். அந்த நம்பரை நம்ம வெரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்பர்களே. இதில் வந்து நீங்கள் நம்பரை கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் டு வைஃபைன்றதுக்கு காப்பி பாஸ்வேர்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிற ஸ்கேன் QR கோடு நீங்கள் வெயிட் போங்க. இப்போ போய்ட்டு உங்கள் வைஃபையை டச் பண்ணுங்கள். வைஃபையை டச் பண்ணிங்கன்னுச்சுன்னா உங்களுடைய ஸ்கேன் த QR கோட் கனெக்ட் இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கலரில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். கலரில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு உங்களோட QR கோட் இதை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் கலரியில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை பாஸ்வேர்ட் நம்பர், நீங்கள் எந்த பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேர் எல்லாம் சகல டீட்டெயில்ஸும் கிடைக்கும் நம்பர்களை. வெரி ஈஸியாக நம்ம வைஃபை பாஸ்வேர்ட் மறந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து வேறொருத்தர் போட்டு தந்தாலும் நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிக்கல நம்பர்களே. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்பர்களே. இந்த வீடியோ பற்றி விளங்க விளையாட்டி ஹமான் பாக்ஸில் ஹமான் பண்ணுங்கள். ஓகே நம்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.